அன்று காலை துளசி தன் கணவன் ராகுலுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். என்னங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? நல்லா சாப்பிடுங்க என்றாள். அதை கவனித்த கணவன் ராகுல், என்ன புதுசா கவனிப்பு ரொம்ப பலமா இருக்கு, என்ன விஷயம் என்று கேட்டார். ஏன், நான் உங்க மனைவி தானே, அதனால உங்களை பார்த்து பார்த்து கவனிக்கிறேன். ஏன், உங்களை கவனிக்க வேற யாராவது புதுசா இருக்காங்களா என்ன என்றாள். அதை கேட்டதும், அப்படி இல்ல, சரி விடு, அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து என்றான் ராகுல். ரசத்தை ஊற்றியவள் அவனிடம், என்னங்க, என் தம்பி கிஷோர் இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு வாரம் தங்கணும்னு சொல்றான் என்றாள் துளசி. உடனே, ஓ, இதுதான் அந்த பாசத்துக்கான ரகசியமா? இங்க பாரு துளசி, போன வருஷம் நடந்தது என்னவென்று உனக்கே நல்லா தெரியும். நான் வேற வீட்டில் அடிக்கடி இருக்க மாட்டேன், வேலை விஷயமா வெளியூருக்கு போயிடுவேன். உன் தம்பி இங்க வந்தா யார் கூடயாவது பிரச்சனையை இழுத்துட்டு வருவான். என்னால இதையெல்லாம் சமாளிக்க முடியாது என்றான் ராகுல். உடனே துளசி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்து கொள்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு மட்டும் சொல்லுங்க என்றாள் துளசி. அவள் பிடிவாதத்தை பார்த்த ராகுல், சரி, ஓ இஷ்டம் என்று கை கழுவினார். பிறகு தன் காரில் ஏறி வெளியே சென்றான் ராகுல். மோகனின் பாடலை காரில் கேட்டுக்கொண்டு பாடலை ரசித்தபடியே காரில் சென்று கொண்டிருக்கும் போது அவன் முன்னாள் காதலி அஞ்சலி போனில் அவனுக்கு அழைத்தாள். போனில் அஞ்சலியின் பெயரை பார்த்ததும் அவன் உடல் சிலிர்த்தது. நீண்ட நாட்களுக்கு பின் தனக்குள் ஒரு இனம் புரியாத மாற்றத்தை கண்டான். உடனே வேக வேகமாக போனை எடுத்து காதில் வைத்தபடி பேசத் தொடங்கினான். ஹலோ என்றதும் மறுபக்கம் அஞ்சலி, ராகுல் எப்படி இருக்க என்று கேட்டதும் நீண்ட நாட்களுக்கு பின் தன் பழைய காதலியின் குரலை கேட்ட சந்தோஷத்தில், என்ன அஞ்சலி, எப்படி இருக்க, என்ன திடீர்னு எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க என ஆசையாக கேட்டான் ராகுல். அதற்கு முன்னாள் காதலியான அஞ்சலி, ராகுல், நான் திருச்சிக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வரவேண்டியிருக்கு. எனக்கு திருச்சியில அங்கு யாரையும் தெரியாது, வேற எனக்கு திருச்சியில உன்னை விட்டா வேற யார தெரியும் என்றதும் ராகுல், எதற்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுற, என்ன விஷயம்னு நேரா கேட்க வேண்டியது தானே, உனக்கு என்ன உதவி வேணும் என்று சொல் என்றான். உடனே அஞ்சலி, நான் அங்கு தங்குவதற்கு எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணி கொடு என்றாள். உடனே ராகுல், என்னது, ரூம் புக் பண்ணி கொடுக்கணுமா? எதற்கு நீ வெளியே போய் ரூம் எடுத்து தங்கணும்? அதான் என்னோட வீடு இருக்கே, அதில் நீ தாராளமா தங்கிக் கொள்ளலாம் என்றான். அதற்கு உடனே அவளும் சரி என்றாள். போனை வைத்த பிறகுதான் ராகுலுக்கு ஒன்று நினைவிற்கு வந்தது. காலையில் தன் மனைவி துளசியிடம் போட்ட சண்டை அப்போது அவனுக்கு நினைவிற்கு வந்தது. ஐயையோ, இன்னைக்கு காலையில தானே துளசி அவள் தம்பியை வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று நம்மிடம் அனுமதி கேட்டா. அப்போது முடியாது என்று சொல்லிவிட்டு இப்போது அஞ்சலியை எப்படி நம் வீட்டில் தங்க வைப்பது? அஞ்சலி நம்ம வீட்டில் தங்க வைக்க துளசி ஒத்துப்பாளா என்ற சந்தேகத்தில் பயம் கலந்த அச்சத்துடன் காரை வேக வேகமாக அழுத்தினான். புயல் வேகத்தில் வீட்டிற்கு வந்ததும் ரூமில் இருந்த தன் மனைவி துளசியை பார்த்து விஷயத்தை சொன்னான். அதை கேட்டதும், முடியாது முடியாது, முடியவே முடியாது, என் தம்பியை இந்த வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று சொன்னதும், ஒரு வாரமா? ஓன் தம்பி இந்த வீட்டில் ஒரு வாரம் தங்குறதா? ஐயையோ, உன் தம்பியை என்னால பார்த்து கொள்ள முடியாது என்று சொன்னீங்க, இப்போ உங்க ஃப்ரெண்டு மட்டும் நம்ம வீட்டில் தங்கலாமா என்று கேட்டாள் துளசி. அவள் பேசியதை கேட்டதும் ராகுல், துளசி, நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்றார். உடனே, என்னால உங்க ஃப்ரெண்டை இங்க தங்க வைக்க முடியாது, அதுவும் அஞ்சலி உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வேற, தெரிந்தே எப்படி என்னால அவளை இங்க தங்க வைக்க முடியும் என்றாள் துளசி. அதை கேட்டதும் ராகுல், இந்த ஒரு முறை மட்டும், இனிமே உன்னை கேட்காம நான் யாருக்கும் நம்ம வீட்டில் தங்க அனுமதி கொடுக்க மாட்டேன் என்றார். சரி சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க, எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. நீங்க வாக்கு வேற கொடுத்துட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்த ஒரே காரணத்திற்காக தான் நான் இந்த ஒரு முறை மட்டும் உங்க ஃப்ரெண்டை நம்ம வீட்டில் வந்து தங்கிக் கொள்ள அனுமதி தரேன். ஆனா அதுக்கு முன்பு ஒரு கண்டிஷன் என்றாள் துளசி. என்ன கண்டிஷன் என்று ராகுல் கேட்டான். நீங்க உங்க தோழிய இங்கே தங்க வைக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை நீங்க செய்யணும் என்றாள் துளசி. அதற்கு ராகுலும் உடனே சரி என்றான். அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு தங்குவதற்கான ரூமை நீங்க தான் சுத்தம் செய்யணும். அது மட்டுமல்ல, வர தீபாவளிக்கு வீட்டை ஒட்டட அடிச்சு சுத்தம் செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கு, அதையும் மறக்காம நீங்களே செஞ்சிருங்க என்றாள் துளசி. அதற்கு ராகுலும், இதுதான் சாக்குன்னு வீட்டு வேலை முழுசையும் என் தலையில கட்டிடலாம்னு முடிவு செஞ்சுட்ட போல. சரி, நான் தான் வாக்கு கொடுத்துட்டனே, இனிமே உன் சொல்ல தட்டவா முடியும் என்று முணுமுணுத்தபடியே சரி என்றான். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு தலையில் தலைப்பாகையுடன் கையில் கரண்டியுடன் வீட்டினை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கினான் கணவன் ராகுல். அப்போது காலிங் பெல்லின் சத்தம் கேட்க வீட்டிற்கு வெளியே யாரோ ஒருவரின் சத்தம் கேட்பதை அறிந்த ராகுல் வெளியே செல்ல அங்கே தன் முன்னாள் காதலியும்
தற்போதைய தோழியுமான அஞ்சலியை பார்த்ததும் ராகுலை பார்த்த மகிழ்ச்சியில் அஞ்சலி அவனை ஓடி வந்து இறுக கட்டிக்கொண்டாள். ராகுலுக்கு அவளின் அணைப்பை கண்டதும் உள்ளுக்குள் பேரானந்தம். தன் முன்னாள் காதலியின் உடல் சூட்டை ஒரு நிமிடம் அனுபவிக்கத் தொடங்கினான். அவனுக்கு அவளை தன்னிடம் இருந்து விலக்கி வைக்க அவனுக்கும் மனமில்லை. அவளின் அரவணைப்பை உள்ளுக்குள் ரசித்தபடி இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண்டு நின்றபடி மகிழ்ச்சியில் தள்ளாடி கொண்டிருக்க, தன் கணவனை அஞ்சலி இறுக கட்டிப்பிடித்து கொண்டிருப்பதை பார்த்த அதிர்ச்சியில் அங்கே நின்ற தன் மனைவியை பார்த்ததும் சமாளிக்க நினைத்தவன் அவளின் பிடியிலிருந்து தன்னை சற்று தளர்த்தினான். பின்னே உள்ளே வந்தவள் அங்கிருந்து சோஃபாவில் வந்து அமர்ந்தவள், என்ன ராகுல், உன்னோட டேஸ்ட் என்ன இப்படி இருக்கு? வீடு பார்க்க நல்லாவே இல்லையே. உள்ள இன்டீரியர் ஒர்க்கு எதுவும் செய்யலையா? காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நல்ல ரசனையோட இருப்ப, இப்ப எப்படி, ஏன் இப்படி மாறி போயிட்ட என்றாள். அதை கேட்டதும் துளசி, இது எங்க வீடு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் என்பதற்காக நானும் அவரும் சேர்ந்து தேர்வு செய்தது என்றாள். அதை கேட்டதும் அஞ்சலி, அதான பார்த்தேன், இது உன் விருப்பப்படி செய்தது என்று சொல்லு. ராகுல் டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே என்றவள் ராகுலை பார்த்து, என்ன ராகுல் இது, தலையில துண்டு கட்டி கையில கரண்டியோட, என்ன இது எல்லாம்? நீ உங்க வீட்லயே எந்த வேலையும் செஞ்சதில்ல, ஆனா இங்க சகலமும் நீதான் போல. இப்படி உன்னை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா என்று சொன்னபடியே துளசியை முறைத்து பார்த்தாள். உடனே துளசி, காஃபி ஆறிடப் போகுது, சூடா இருக்கும்போதே குடிங்க என்றதும், எனக்கு காஃபி டீ எல்லாம் பிடிக்காது, நான் டீ காஃபி எதுவும் குடிக்கிறதில்ல, நான் இப்போ டயட்ல இருக்கேன், எனக்கு பழச்சாறு தான் பிடிக்கும் என்றாள் அஞ்சலி. ராகுல், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, பயணத்துல பஸ்ஸில் டிராவல் பண்ணி வந்தேன் இல்லையா, அதான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னோட ரூம் எங்க இருக்கு என்று கேட்டதும், நீ வரதா தான் சொன்ன, ஆனா எதுவுமே சொல்லாம இப்படி திடீர்னு வந்து நின்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னோட ரூமையா உனக்கு கொடுக்க முடியும் என்றான் ராகுல். என்னங்க, அவங்க வர்றதா சொன்னதும் நான் நேத்தே ரூமை சுத்தம் செய்து வைத்து விட்டேன் என்றாள் துளசி. அதை கேட்டதும் அஞ்சலி, ராகுல், நான் என்ன விருந்தாளியா? என்ன எதற்காக கெஸ்ட் ரூம்ல தங்க சொல்ற? என்னால அங்க தங்க முடியாது, நான் உன்னோட ரூம்லயே தங்கிக் கொள்கிறேன் என்றாள். அதை கேட்டதும் துளசி, அது எப்படி, நீங்க எங்க ரூம்ல தங்க முடியும்? அந்த ரூமு ரொம்ப சிறுசு, அதுல சின்னதா ஒரு பெட்டு தான் போட முடியும், கெஸ்ட் ரூம் உங்களுக்கு சரியா இருக்கும், உள்ள பைப்ல தண்ணி எல்லாம் நல்லாவே வரும், நீங்க அங்கே போய் தங்கிக்கோங்க என்றாள் துளசி. அதை கேட்டதும் ராகுல் மனைவி துளசியின் முகத்தை பார்க்க, அவள் அவனை முறைத்து பார்த்ததும், ஆமா ஆமா அஞ்சலி, துளசி சொல்வதும் சரிதான், நீ அந்த அறையிலேயே தங்கிக்கொள் என்றான். அதை கேட்டதும், சரி சரி ஓகே, நான் அந்த ரூம்லேயே தங்கிக்கிறேன் என்றாள் அஞ்சலி. ராகுல், நீயும் நானும் பேசி ரொம்ப நாளாச்சு, 2 பேரும் சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? வா, நம்ம 2 பேரும் அந்த ரூம்குள்ள போய் பேசலாம் என்று அவன் கையை பிடித்தபடி அவனை தன்னுடன் உள்ளே அழைத்து செல்லும்போது, துளசியை பழிவாங்குவதற்காக வேண்டுமென்றே, துளசி, எனக்கு இந்த காஃபி டீ எல்லாம் வேண்டாம், எனக்கு ஆரஞ்சு பழச்சாறு எடுத்துட்டு வா, அந்த பெட்டியை என்னோட ரூம்ல கொண்டு வந்து வைத்துவிடு என்று சொல்லி அவள் கண்முன்னே ராகுலை தன்னுடன் கூட்டி சென்றதை துளசியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனதிற்குள் துளசி, இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு? அவதான் இவர் கையை பிடிச்சு கூப்பிட்டா இவரும் அப்படியே போறதா? இந்த ஆம்பளைங்க புத்தி ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல. ஒரு பொண்ணை பார்த்திடக்கூடாது, உடனே ஈனி இழிச்சிட்டு அவ பின்னாடியே போயிருவாங்க என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். இதனால் கோபமான துளசி அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். சிறிது நேரத்தில் அங்கே வந்த அவள் கணவன், என்ன நீ எதுக்காக இப்படி ரூம்குள்ள வந்து உட்கார்ந்திருக்க? வந்து அவ கூட பேசிட்டு இருக்க வேண்டியது தானே என்று கேட்டார். அவன் பேசியதும் கண்களில் தேக்கி வைத்திருந்த அணையில் இருந்து திறந்துவிட்ட தண்ணீர் போல கண்ணீரை சொட்டியபடி, என்னங்க, எனக்கு அந்த அஞ்சலிய சுத்தமாவே பிடிக்கல, அவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அவள் எனக்கு எப்படியெல்லாம் ஆர்டர் போடுறா தெரியுமா? ஆனா நீங்க அவளை ஒரு வார்த்தை கூட கேட்கல என்றதும் ராகுல், நீ அனுமதி கொடுத்ததால தானே நான் அவளை நம்ம வீட்டில் தங்க வைக்க முடிவு செய்தேன், இப்போ அவ வந்ததும் போக சொன்ன எப்படி என்றான் ராகுல். உடனே துளசி, அது எல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ அவளை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க என்றதும் ராகுல், அது முடியாது துளசி, நீயே அவளை வர சொல்லிட்டு இப்ப நீயே அவளை வெளியே அனுப்ப சொன்னா என்னால அதை எப்படி செய்ய முடியும்? என்னால நீ சொல்றதை கேட்டு உடனே அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது, அவ வேலை முடியும் வரை அவள் இங்குதான் இருப்பாள் என்றான் ராகுல். ராகுலின் பேச்சு துளசிக்கு கோபத்தை வரவழைத்தது. ஆனால் அவனை மீறி அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மறுநாள் துளசி வீட்டினை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது மார்பு தெரியும்படி டிஷர்ட்டும் முட்டி தெரியும்படி ஒரு ஷார்ட்ஸும் போட்டுக்கொண்டு தன் ரூமில் இருந்து வெளியே வந்த அஞ்சலியை பார்த்ததும் துளசி ஒரு நொடி ஆடிப்போனாள்.
அஞ்சலி தன் கணவனின் முன்னாள் காதலி என்பதாலும் அவள் தன்னை விட அழகிலும் அறிவிலும் சிறந்தவள் என்பதாலும் அவளிடம் இருந்து தன் கணவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணினாள் துளசி. ஆனால் அதற்குள் டிப்டாப்பாக உடையணிந்தபடி அங்கு வந்த துளசியின் கணவன் ராகுல் அஞ்சலியை பார்த்து ஒரு சிறு புன்னகை புரிந்தான். டிப்டாப்பாக உடையணிந்து வந்த தன் கணவனை பார்த்ததும் துளசி, என்னங்க, எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்க உடனே அஞ்சலி, ராகுல், நீயும் நானும் சேர்ந்து போகலாம். நீ போகும் வழியில் என்னோட ஆஃபீஸில் என்ன ட்ராப் பண்ணிட்டு போயிடு என்றாள். பின்பு அஞ்சலி, துளசி, நானும் ராகுலும் இரவு உணவை வெளியே சாப்பிட்டுக் கொள்கிறோம். அதனால் எங்கள் இருவருக்கும் சேர்த்து நீ எதுவும் சமைக்க வேண்டாம் என்றாள். ராகுல், எனக்கு சில பொருட்கள் வாங்க வேண்டி உள்ளதால் ஷாப்பிங் முடித்துவிட்டு பின்னர் டின்னர் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரலாம் என்று அஞ்சலி சொன்னதை கேட்டதும் கோபத்தில் துளசி, இதையெல்லாம் எப்போ நீ முடிவு பண்ணின? அது எப்படி நீ அவர் கூட ஷாப்பிங் போகலாம்? நீங்க 2 பேரும் ஷாப்பிங் போனா நானும் உங்க கூட வருவேன் என்றாள் துளசி. அதை கேட்டதும் அஞ்சலி, பாரு ராகுல், உன் மனைவி இப்பவே ஆரம்பிச்சிட்டா. இவளை நம்முடன் கூட்டிட்டு போனா நம்மால நிம்மதியா சிரிச்சு பேச முடியாது என்று சொல்லி ராகுலை தன்னுடன் அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். அஞ்சலியின் பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ராகுலும் அவனுடன் சேர்ந்து வெளியே சென்றதை பார்த்ததும் துளசியின் மனம் கலங்கியது. அஞ்சலியின் பேச்சு, நடவடிக்கை இது எதையும் விரும்பாத துளசி அவளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவளை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவு செய்தாள். அன்று இரவு தன் அறையை திறந்ததும் மெத்தையில் அமர்ந்திருந்த தன் மனைவி துளசியிடம் சாப்பாட்டு பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுத்தான் ராகுல். அதை வாங்க மறுத்த துளசி, அது எப்படி? என்ன உங்க கூட அழைச்சிட்டு போகாம கட்டின பொண்டாட்டியை இப்படி வீட்டுல தனியா விட்டுட்டு உங்க ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போனதும் இல்லாம அவ வாங்கி தந்த சாப்பாடை கொண்டு வந்து என் கையில கொடுக்குறீங்க? இது உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா என்றாள் துளசி. அதை கேட்டதும் கோபமான ராகுல், இதுல என்ன அசிங்கம் இருக்கு? என்னோட ஃப்ரெண்டு தானே. இதுவே என்னுடைய நண்பன் ஒரு ஆணாக இருந்திருந்தால் இப்படிதான் சந்தேகப்படுவியா? என்னை அவனோடு போயிட்டு வர சொல்லி என்னை வழி அனுப்பி வச்சிருக்க மாட்ட. ஆனா அதுவே உதவி கேட்டு வந்தவர் ஒரு பெண் தோழி என்றால் சந்தேகப்படுவியா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல இப்போ நான் யாரிடம் பேசினாலும் பார்வைக்கு இப்போது தப்பாக தான் தெரியும். உனக்கு இந்த சாப்பாடை சாப்பிட இஷ்டம் இருந்தால் சாப்பிடு, இல்ல குப்பையில கொண்டு போய் கொட்டு என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் அங்கிருந்து சென்றதும் துளசிக்கு ஒன்று புரிய வந்தது. இனி தன் கணவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தவள் அஞ்சலியின் அறையை நோட்டமிட ஆரம்பித்தாள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு இரவில் அஞ்சலி யாரோ ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டாள். பின்பு அவள் பார்க்காதது போல் மறைவில் நின்றபடி ஒரு ஓரமாக நின்று கொண்டு அவள் என்ன பேசுகிறாள் என்று ஒட்டு கேட்கத் தொடங்கினாள். அங்கே அஞ்சலி, எனக்கு உங்க கூட வாழ விருப்பமில்ல, எனக்கு விவாகரத்து கொடுத்து விடு. நான் இப்போ என் நண்பன் ராகுல் வீட்டில் சந்தோஷமா இருக்கிறேன். என் நண்பன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். அவன் கூட இருக்கும்போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனியும் எனக்கு போன் பண்ணாத என்று கோபமாக பேசிவிட்டு கைபேசியை மெத்தையில் வைத்தபடி மீண்டும் இரவில் குளிக்க சென்றாள். அவள் பேசியதை கேட்ட பின்புதான் துளசிக்கு ஒன்று புரிய வந்தது. அஞ்சலி தன் கணவனை அடைய நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவள் அவள் குளிப்பதற்காக உள்ளே சென்றதும் அவளுக்கு தெரியாமல் ரகசியமாக அவள் போனை எடுத்து அவள் பேசிய நபருக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பினாள். மறுநாள் ராகுல் அஞ்சலியை தன்னுடன் அழைத்து கொண்டு வெளியே செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். துளசி வாசல் கதவை பார்த்தபடியே அங்கு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். துளசியின் அன்றைய நடவடிக்கை ராகுலுக்கு சற்று சந்தேகத்தை எழுப்பியது. என்ன துளசி, காலையில் எழுந்ததுல இருந்து வாசப்படியை பார்த்தபடி மூலையிலேயே அமர்ந்திருக்கிற என்று கேட்டான். அதற்கு துளசியோ எதுவும் பேசாமல் மௌனமாக ஒரு சிறு புன்னகை புரிந்தாள். சிறிது நேரத்தில் காரின் சத்தம் கேட்டதும் வேகமாக சென்று வெளியே பார்க்க காரிலிருந்து 6 அடி உயரமும் கட்டமைப்பான தோற்றத்துடன் கூடிய ஒரு ஆண் இறங்கி வந்தான். வந்தவன் துளசியை பார்த்ததும், நான் கார்த்திக், அஞ்சலியின் கணவன் என்றதும் துளசி அவனை எதுவும் கேட்காமல் உள்ளே அழைத்தாள். வெளியே செல்வதற்காக தயாராகி சோஃபாவில் அமர்ந்திருந்த அஞ்சலி தன் கணவன் கார்த்திக்கை பார்த்ததும் அதிர்ச்சியில் எழுந்து நிற்க அதனை கவனித்த ராகுல் அஞ்சலியை பார்த்தபடியே திரும்பி பார்க்க அங்கே 6 அடி உயரமும் கட்டுமஸ்தான உடம்புடன் நின்ற கார்த்திக்கை பார்த்ததும் உடனே அவன், நான் கார்த்திக், அஞ்சலியின் கணவன் என்று கை குலுக்கியதும் அவன் பேசியதை கேட்டு ஒரு நொடி ஆடிப்போனான் ராகுல். என்னது, அஞ்சலியின் கணவனா? இவள் என்னிடம் அவளுக்கு திருமணமாகவில்லை, நான் என்றும் சிங்கிள் என்று சொன்னாலே என்றதும் கார்த்திக், எனக்கும் அவளுக்கும் திருமணமாகி 4 வருடமாகுது. அவள் என் கூட சண்டை போட்டுக்கொண்டு இங்கு வந்து விட்டாள். துளசி எனக்கு போன் பண்ணி சொன்ன பிறகுதான் இவள் இங்கு இருப்பதே எனக்கு தெரிய வந்தது என்றான். உடனே ராகுல் தன் மனைவி துளசியை முறைத்து பார்க்க, நான் தான் அவருக்கு போன் பண்ணி இங்க வரவழைச்சேன் என்றாள் துளசி.
எனக்கு அஞ்சலியின் நடவடிக்கை துளியும் பிடிக்கவில்லை. அதனால் அன்று இரவு அவள் ரூமுக்கு சென்றிருந்தபோது அவள் கார்த்திக்கிடம், எனக்கு உன் கூட வாழ விருப்பமில்ல, எனக்கு விவாகரத்து கொடுத்து விடு, ராகுலுடன் இருக்கும்போதுதான் சந்தோஷமாக இருக்கிறது, ராகுல் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொள்கிறான் என்று அவள் சொன்னதை கேட்ட பிறகுதான் நான் கார்த்திக்கிடம் சொல்லி இங்கு அவரை வரவழைத்தேன் என்றாள் துளசி. அதை கேட்டதும் ராகுலின் கோபம் அதிகமானது. உடனே துளசியை அடிக்க கை ஓங்கியதும் அதை தடுக்க முயன்ற கார்த்திக், ராகுல், உங்க மனைவி துளசி சொல்வது உண்மைதான். அஞ்சலி என்னிடம் சொன்னது அப்படித்தான். அஞ்சலியின் விருப்பம் திருமணமான உங்களை உங்கள் மனைவியிடம் இருந்து பிரித்து தன்னுடன் அழைத்து செல்வதே என்றான். ஒரு நிமிடம் ராகுல் திகைத்து பார்க்க அஞ்சலிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் சிலையாக நின்றாள். பின்பு கார்த்திக், என் மனைவி அஞ்சலிக்கு யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காது. அவள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி அவர்களை பிரித்து அவர்களின் கண்ணீரை பார்த்து ஆனந்தம் அடைவாள். என் குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அப்படித்தான் இவள் நடந்து கொண்டாள். இதனால் இன்று என் குடும்பமே ரெண்டாகிவிட்டது. ஆனால் எனக்கு என் மனைவியை பிரிந்து செல்ல விருப்பமில்லை. இது ஒரு மனநோய் என்று புரிந்து கொண்ட நான் இதனை சரி செய்ய முயற்சி செய்தேன். அதனால் இவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றேன். ஆனால் அவள் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பு தர மறுத்துவிட்டாள் என்றார் கார்த்திக். அதை கேட்டதும் அஞ்சலி, இனி ஒரு நிமிடம் கூட நீ பேசக்கூடாது. எனக்கு உன் கூட வாழ விருப்பமில்லை. நான் கேட்ட விவாகரத்தை எனக்கு கொடு. எனக்கு ராகுல் தான் வேணும் என்று அவன் கையை பிடித்தாள். இப்போ புரியுதா ராகுல்? உங்களை உங்க மனைவியிடம் இருந்து பிரிக்க இவள் நடத்திய நாடகம்தான் இது. நீங்க உங்க மனைவியிடம் இருந்து பிரிந்து துளசியை காயப்படுத்த வேண்டும், துளசியின் கண்ணீரை பார்த்து இவள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகத்தை இவள் நடத்தியிருக்கிறாள் என்றான் கார்த்திக். அவன் சொன்னதை கேட்டதும் ராகுல், நான் திருமணமானவன் என்று தெரிந்தும் கூட என்னை என் மனைவியிடம் இருந்து பிரிக்க நினைக்கிறியே? இனி ஒரு நொடி கூட நீ இங்கு இருக்கக்கூடாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. உரத்த குரலில் கத்தினான். ராகுலின் பேச்சு கார்த்திக்கு சற்று மனவேதனையாக இருந்தது. அதை பார்த்த கார்த்திக், என் மனைவியால் உங்கள் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கணவனாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து செல்ல துளசி அவள் ரூமில் இருந்து பெட்டியை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்து அவளை வழியனுப்பி வைத்தாள். அஞ்சலி கார்த்திக்குடன் சென்ற பிறகு ராகுல் தன் மனைவியின் முகத்தை பார்க்க முடியாமல் அவன் மனம் தடுமாறியது. உடனே தன் மனைவியிடம் சென்று மன்னிப்பு கேட்டவன் அவள் கரங்களை பற்றியபடி கண்ணீர் வடிய இறுகிய மனதுடன், என் தோழி என்று சொல்லி அவளை நம்பி நான் நம் வீட்டிற்குள் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று நான் இப்போது புரிந்து கொண்டேன் துளசி, என்னை மன்னித்துவிடு என்று கண்களில் கண்ணீர் சொட்ட சொட்ட அவன் சொன்னதை கேட்டதும் துளசி தன் கணவனை நினைத்து பரிதாபப்பட்டாள். பின்பு ராகுல், அவள் இப்படி ஒரு துரோகம் செய்வாள் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் திருமணமானவன் என்று தெரிந்தும் கூட என்னை உன்னிடம் இருந்து பிரிக்க அவள் துணிந்து விட்டாளே என்றான். அதை கேட்டதும் துளசி, தவறு அஞ்சலியிடம் மட்டும்தானா என்று ஒரு பார்வை பார்த்ததும் அதனை ராகுலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த பார்வையின் சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாத கணவன் ராகுல் அவள் முன்பு தவறு செய்ததால் கூனி குறுகி அங்கு அமர்ந்திருந்தான். அதை கவனித்த மனைவி துளசி, ஒரு மூன்றாம் நபரை நம் பெட்ரூம் வரை வரவிடுவது சரியா? கொண்டாட்டிய வீட்டுல தனியா விட்டுட்டு அவளை அழைத்து கொண்டு நீங்க தனியா வெளியே சென்றது மட்டும் சரியா? அவள் என்னை இந்த வீட்டு வேலைக்காரி போல நடத்தின பொழுது அதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்காமல் அதை கண்டும் காணாமலும் நடந்து கொண்டது சரியா என்று கேட்டதும் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ராகுல் திணறினான். துளசி தன் கணவனின் கரங்களை பற்றியபடி, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர் என்ற ஒருவன், அது எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாகவே இருந்தாலும் அவர்களுக்கென்று எல்லைகளை வகுத்து கொண்டு அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பதுதான் கணவன் மனைவி உறவுக்கு அழகே தவிர மூன்றாம் நபரை கணவன் மனைவி இடையே எடுக்கும் அனைத்து முடிவுகளிலும் சம்பந்தப்படுத்தி பார்ப்பது எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் அது பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்றாள் துளசி. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி இடையில் மூன்றாம் நபர் குறிப்பிடும் பொழுது இருவருக்கும் இடையில் எழும் சண்டைகளுக்கு தீர்வே கிடையாது என்றவள் தன் கணவனின் முகத்தை மேலும் மேலும் ஒரு பார்வை பார்க்க அதை தாங்கிக் கொள்ள முடியாத கணவன், என்னை மன்னிச்சிடு துளசி, தயவு செஞ்சு திரும்பவும் என்ன அப்படி ஒரு பார்வை பார்க்காத. என்னால அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியல. தோழி என்று நினைத்து உதவி செய்ததற்காக நான் அவளை நம் வீட்டிற்குள் அழைத்தேன். ஆனால் தோழியாகவே இருந்தாலும் அவளின் உறவு அறிந்து அவளை சரியான அளவோடு அவரிடம் உறவு பாராட்டி இருந்திருக்க வேண்டும் என்பதை இப்போது நீயும் கார்த்திக்கும் எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள். அவளை வாசல் படியோடு அனுப்பி வைத்திருக்க வேண்டுமே தவிர கணவன் மனைவி இடையே நடக்கும் அந்தரங்க விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பெட்ரூம் வரை அவளை அனுமதித்ததுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று தன் மனைவி துளசியிடம் மன்னிப்பு கேட்டான் கணவன் ராகுல். எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி,
தாய் தந்தையாகவே இருந்தாலும் சரி, கணவன் மனைவி என்ற ஒரு உறவுக்கு இடையில் பெற்ற தாயும் தகப்பனும் மூன்றாம் நபர்தான் என்பதை எப்போது ஒரு கணவனும் மனைவியும் உணர்ந்து கொள்கிறார்களோ அப்பொழுது குடும்பத்தில் மூன்றாம் நபரால் எழும் சண்டைகள் குறையும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.